புதுக்கோட்டையில் கனிம வளம் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கேட்ட ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலி அப்படிங்கிறவர் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூரில் கிணத்தக்கடவுங்கிற ஒரு பகுதியில் 74 குவாரி இருக்குதான். ஆனால் இப்போ இங்கே வந்து 32 குவாரிகள் வந்து கைவிடப்பட்டிருக்கு, பாக்கியெல்லாம் செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அரசம்பாளையம், வடபுதூர், சொக்கனூர் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 42 குவாரிகள் இருக்கான். சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அதில் என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எல்லாம் விதிமீறலில் கனிம வளங்களை கடத்திட்டு போகிறாங்க. ஒரு யூனிட்டுக்கு வந்து 400 ரூபா எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. தினமும் வந்து 10 லட்சம் ரூபா இந்த கப்பம் கட்டுறது, இதுலேயே என்னென்னா ஒரு ட்ரிப் சீட்டு கொடுக்கறதுலேருந்து இன்னும் ஒரு படி போதில்லைன்னா இந்த குவாரி யாராவது வச்சுருக்கான்னுச்சிங்க, உன் குவாரி எங்கள்கிட்ட கொடுத்துரு, டெய்லி உனக்கு என்ன வரணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம், மரியாதையாக கொடுத்துருன்னு. இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு அவங்க மறுத்தாங்கன்னா அதிகாரிகள் கொடுத்துட்டு அவங்களுக்கு லாரியில் ஏற்றுறதுக்கு அந்த ட்ரிப் சீட்டு கொடுக்காம அவங்கள இழுத்து அடிக்கக்கூடிய அந்த வேலையை செய்கிறாங்க. யார் செய்கிறாங்கன்னா யார் செய்கிறாங்க அப்படின்னு இருக்குல்ல, அங்கே வந்து புதுக்கோட்டை கேங், இது ஏதோ ஐபிஎல் டீமோட பேர் மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. புதுக்கோட்டை கேங் அண்டு கரூர் கம்பெனி. கொஞ்ச நாளில் செந்தில் பாலாஜி உள்ளே இருந்ததுனால கரூர் கம்பெனி அடக்கி வச்சிட்டாங்களாம். இப்போ அவங்களும் களத்தில் இறங்கியிருக்காங்களாம். ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் அற்புதமான முறையில் கல்லா கட்டுகிறார்கள்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் அந்த புதுக்கோட்டை கேங் அப்படிங்கும்போது புதுக்கோட்டை எஸ்ஆர்மாங்க. இந்த புதுக்கோட்டை எஸ்ஆரோட மருமக பையன்தான் கரிகாலன். அந்த கரிகாலனை சிஐடி நகரில் தான் இருந்தார். இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர்லாம் அவருடைய வீடு. ஒரு சாதாரண ஆளாக தான் 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்தார். 6-7 வருஷம் முன்னாடி கூட அவர் வந்து ஒரு சாதாரண சின்ன காரில் தான் இருந்தார். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனே லண்டனில் காலேஜ் வாங்கிட்டார். நீங்கள் எப்படி அந்த இவர் ஒருத்தர் இருந்தார், ராமநாதபுரம் எம்பியா, இப்போ திமுக வடியால் இருக்கானே அந்த ஆள் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு எம்பி இருந்தார், சினிமா நடிகர் ஜே.கே. ரித்தீஷ், அவர் பேர் சிவகுமார். அந்த சிவகுமாரோட கதையை கேட்டால் நம்மளுக்கு தலை சுத்தம். அந்த ஆள் ஒரு சாதாரண டீ பாயாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு எம்பியான ஆகிற வரைக்கும் எப்படி வந்தாங்கிறத கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃப்ராடு பயலுக்கு தான் இந்த தமிழ்நாட்டில் இடம் இருக்கு போல இருக்குன்னு எல்லாருமே அந்த கதையை கேட்டு நம்ம ஒன்றா ஒரு புஸ்தகமாக எழுதி போட்டோன்னா அபாரமாக விற்கும். ஜே.கே. ரித்தீஷ் வளர்ச்சி பாதையில் ஜே.கே. ரித்தீஷ்னு எழுதினோன்னா அந்த மாதிரி இதோட அப்படியே கிட்டத்தட்ட ஜெராக்ஸ் காப்பி தான் இந்த கரிகாலன். பெரிய ஒரு நம்ம ஊர் இதில் டெல்டா பாஷையில் சொன்னால் ஒரு சூச்சனை இல்லாத ஒரு நபர், ஒரு இதாக என்டர்பிரைசிங்காவோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு இதாகவோ இல்லாமல் டல்லாக ஒரு என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகவே இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேற ஒரு உதாரணமும் எனக்கு ஞாபகம் வருது, அது வேண்டாம், ஆன் கேமராவில் வேண்டாம், அதனால அப்புறமா நம்ம பேசிப்போம். அவராக இருக்கட்டும், அவர் அந்த மாதிரி இருக்கிறவருக்கு இன்றைக்கி எங்கேருந்து வளர்ச்சி வந்தது? துரைமுருகன் பையனுக்கு அவர் தான் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுறாருங்கிறாங்க. இன்றைக்கி இடி ரைடுக்கு வந்து நேற்றுக்கு அவர் போய் என்கொயரிக்கும் அப்பியர் ஆகியிருக்காரு. எந்த நேரம் ஆனாலும் அவர் கைது செய்வாங்கங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது. துரைமுருகன் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 3000 கோடி ரூபா அவர் கல்லா கட்டுறாருங்கிறாங்க அப்படின்னு அவங்க கட்சியில் இருக்கிறவரு யூடியூப்ல சொல்லியிருக்கான். அதுவும் யார், குடியாத்தம் குமரன்கிற ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மிகப்பிறந்த போர்படை தளபதி, சுக்கி சிவம் மாதிரி அவரும் ஒரு பெரிய ஒரு சொற்பொழிவாளர்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட சொற்பொழிவாளரே சொல்லியிருக்காரு. சுக்கி சிவம்க்கு ஒப்பா நம்ம சொல்லணும்னா அந்த இவரு வாயிலேருந்து சென்னா புலவரா, அவர் அந்த குடியாத்தம் குமரன்ங்கிற ஒரு மாபெரும் தலைவரே இந்த ஆள் எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்கிறதுலாம் ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது இந்த பணம்? இவங்க வந்து முழுக்க அதுவும் என்ன சொல்கிறார் துரைமுருகன், நான்லாம் நீண்ட கோமணம் கட்டிட்டு வயலில் ஏர் ஓட்டிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னவருக்கு இங்கே இன்னைக்கு எப்படி இவ்வளோ பெரிய பணம் வந்தது? அப்புறம் அவரே ஒரு நேரத்தில் வருத்தப்பட்டதும் சொன்னார், நம்ம ஆளுகளே போட்டு கொடுக்குறாங்கிற அதையும் சொல்லியிருக்காரு. எனக்கு அது வந்து குடியாத்தம் குமரெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் சொன்னார், என்ன எவ்வளோ தெரில, வேலையும் எல்லாரையும் மனசில் வச்சுட்டு தான் சொன்னார். அது பல பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த எஸ்ஆர் கம்பெனி ஒன்று, திண்டுக்கல் ரத்னம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சீன்லேருந்து வெளில போயிட்டாரு. கோயம்புத்தூரில் வேற ஒருத்தர் ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு இவர். இந்த மாதிரி இது வந்து ஒரு அக்டோபஸ்காரங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஓமாமலேர் ஒரு குக்கிராமம், ஓமாமலேருக்கும் கல்கி பிறந்த ஊருக்கும் நடுப்புற நீங்கள் போய் ஒரு மாட்டு வண்டியில் மண் அள்ளினா கூட, வீட்டு வேலைக்கு நம்ம மண் அள்ளினா கூட ஏன் அள்ளுறீங்க அப்படிங்கிற அளவில் அவ்வளோ விஜிலாக இருக்குது அரசாங்கமும்
அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க காவல்துறைன்னு. கழக கண்மணிகள். அதில் சேடஸ்ட் பார்ட் என்னன்னா, கல்லணைக்கு அடுத்து வர அன்பில் ஆரம்பித்து கொள்ளத்தில் அன்பில்லேருந்து நம்மளுக்கு இந்த அணைக்கரைக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம இவர் இருக்காரு பாருங்க, வேம்பு, ஸ்ரீதர் வேம்பு, அவர் ஊரை தாண்டி ஓமாம்புலியூர், அதுக்கும் கிழக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீர்காழி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 10-12 குவாரி. நான் சொல்கிறது அணைக்கரைக்கும் சீர்காழிக்கும் நடுப்புற, அணைக்கரைக்கும் அன்பிலுக்கும் நடுப்புற ஒரு, அதுக்கு நடுப்புற ஒரு 7-8 குவாரி, ஒரு 15-20 குவாரி. ஆனால் அது பல்வேறு பிரச்சனைகள்னால அது அப்படியே கிடப்பில் இருக்குது. அண்ணன் ஹெச் ராஜா ஒரு 4-5 வருஷம் முன்னாடி சித்தமல்லிங்கிற பகுதி, அங்கே வந்து வடரங்கம்னு ஒரு ஊர் இருக்குது, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த வடரங்கம் பக்கத்தில் போய் கார் எடுத்துகிட்டு போய் ராஜா அண்ணன் கொள்ளக்கரையில் போய் பார்வையிட்டாங்க. ஸ்ரீரங்கம் மாதிரியே ஒரு பெருமாள் கோவில் வடரங்கத்தில். அப்போ அந்த ஊர் ஜனங்கள்லாம் கோடை நாளில், அவர் போனது வந்து சித்திரை வைகாசியில் போனாங்க, ஒரு பாட்டிலில் தண்ணியை கொண்டு வந்து வீட்டு போர்லேருந்து எடுத்த தண்ணியை அடிப்பம்பில் கொண்டு வந்து தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்து காமிச்சாங்க. எல்லாமே உங்களுக்கு மஞ்சள் கலரில் இருந்தது. அதுவும் நீரோட்டம் இருந்து ரீசார்ஜ் ஆகக்கூடிய இடத்துலையே எப்படின்னா கோயம்புத்தூர் போன்ற பகுதியில். ஏன்னா அங்கே வந்து அந்த இந்த ஆறு செத்தே போயிடுச்சு, ஒரத்துப்பாளைய அணையில் வந்து சேரும். அதுவும் செத்து போய் ஒரே சாக்கடை நாத்தம் கோயம்புத்தூருக்குள்ளே வரும்போதுலாம் அது நொய்யல், அந்த அளவுக்கு அந்த ஆத்தையும் கொண்டுட்டாங்க. அதே மாதிரி மழை இல்லாமல் இது பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கெல்லாம் என்னடா விடிவு அப்படின்னு பார்த்தா, இதுதான் நல்ல விஷயங்களுக்காக போராடுறவங்க இருக்காங்க பாருங்க. இஸ்லாமியர்களில் நல்ல இஸ்லாமியர்கள் அப்படின்னு நான் சொல்லும் போது ஐயா ராமகோபாலன் வந்து நம்மளுக்கு வேற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல இஸ்லாமியராக இருந்து எப்படி கோட்டை அமீர் இருந்தாரோ அந்த மாதிரி இவர் வேற ஒரு தளத்தில், இவர் பேர் என்ன, ஜவஹர் அலியா அப்படிங்கிறவர் இந்த கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடினார். அவர் ஏற்கனவே அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து 20,000 டன்னு கொண்டு போய் திரும்பியும் அதே இடத்துல ரொப்பி கணக்கு காமிச்சிருக்காங்க. நான் அப்படிலாம் திருடலை அப்படின்னு சொல்லி அதை அந்த ஜவஹர் அலியே பேசியிருந்திருக்காரு. அதை ஜகபர் அலி அவரே பேசியிருந்திருக்காரு. அந்த 20,000 டன்னையும் கொண்டு போய் அந்த இதுலேயே கொட்டி மூடி கனிம வள கொள்ளைய இவர் கொடுத்த கம்ப்ளைண்டோட எஃபெக்டுக்காக. அப்படி அதனா எவ்வளவு தூரம் இவரை டார்கெட் பண்ணியிருந்திருக்காங்க. இவரை டார்கெட் பண்ணி லாரி ஏற்றி கொண்டு இருக்காங்க. ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 2 தடவைக்கு மேற்பட்ட விதத்தில் வேணும்னே இவர் வந்து இவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னு யாரு குற்றவாளியா அவனுக்கும் சொல்லியிருக்காங்க. அதுவும் சொல்றது யாரு, அங்க இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளே, இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுத்து உயிரை வாங்கினாயா, முன்னாடி அதை கொண்டு போய் கொட்டு அப்புறம் இவனை பார்த்துக்கலாம்னு வேற சொல்லியிருக்காங்க. மரப்பா நாட்டில் எப்படி அந்த விஓ போட்டு தள்ளினாங்களோ அதுவும் கனிம வள கொள்ளை. ஆத்துல மணல் அள்ளுறாங்கிற பிரச்சனை தான். இந்த மாதிரி பாருங்க, தோண்ட நாறுது பாருங்க. இதை வந்து போய் நம்ம பார்பர் ஷாப்ல போனா வெறும் முடியாதான் வரும் அப்படிங்கிற கதையா இங்க இது என்ன மாதிரி இருக்கு பாருங்க. திமுக கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் போய் இவருக்கு ஜவஹர் அலிக்கு ஏதாவது அறிவிச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு ஜவஹர் அலிக்கு ஏங்க ஜவஹர் அலிக்கு அறிவிக்கணும்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்லாமியர்கள் அவங்க அதை பத்தி கவலையப்படல பாருங்க. அங்கே ஒருத்தன் குண்டு வச்சு ஊரையே நாசம் பண்ணி 100 பேரோட தாலி அறுத்து 1000 கோடி ரூபாய்க்கு வியாபாரத்தை சிதைச்சு அந்த ஊரையே 50 வருஷம் பின்னோக்கி போனவனுக்கு ஒரு 5000 பேர் கூடி ஊர்வலம் போறானுங்க, அவனுக்கு தூவா செய்கிறானுங்க. ஆனால் இந்த ஜகபர் அலிக்கு அனாதை போன மாதிரி விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் என்னங்க ஒரு கேடுகட்ட ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா இல்லை? ஒரு நல்ல இஸ்லாமியன் நாட்டுக்காக கனிம வள கொள்ளையை எதிர்த்து நம்ம பஞ்சபூதங்கள்னு நாம சொல்றதாங்க அவன் இயற்கைன்னு சொல்றான். அந்த ஜகபர் அலி வந்து செஞ்சது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். நாமளாத அவனுக்காக நம்ம கண்ணீர் விட்டு நம்ம அஞ்சலி செலுத்துறோம். ஆனா இந்த பாருங்க, ஒருத்தன் வந்து சிலிண்டர் கொண்டு போய் மோதி ஆக்சிடென்ட் பண்ண போறான், அவனுக்காக துவா பண்றாங்க. சிரியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த அதோட இல்லாம ஜெயிலுக்குள்ள வந்து ஜெயிலரை போட்டு அடிக்கிறான். போலீஸ் பக்ருதீனும் பன்னா இஸ்மாயிலும் ரவுடித்தனம் பண்றான் ஜெயிலுக்குள்ள. அவனுக்கு ஆதரவா ஒரு கும்பல் போய் அவனுக்காக போராடுது. ஆனா இயற்கையை காப்பாத்துறதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக ஜகபர் அலின்னு ஒருத்தன் உயிரை விட்டுருக்கான். கேடுகட்ட பயல்கள்லாம் போய் போராடுற இந்த இவங்க இது உண்மையிலேயே உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. கமெண்ட்ல வந்து கதறுவானுங்க. ஆனா அந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் நீங்க பாருங்க, கரெக்டா நீங்க அதே வேலையாடா டேய் எங்களை அவன் அந்த எழுதுற கமெண்ட்லாம் நாம இப்ப சொல்ல முடியல. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு தரம் இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு குவாலிட்டி வேற நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ட்ரெண்டு நம்ம அதுல இருந்து இறங்க முடியாது. ஆனா அவனுக்கு கீழே இருக்கிற எழுதுற கமெண்ட் பாருங்க, ரொம்ப கேவலமா ஏதாவது எழுதுவானுங்க. ஆனா இது நல்லது சொன்னா எந்த பையன் கேட்கறான்னு சொல்லுங்க. டாய்லெட் போகும்போது முறுக்கு திங்காதுன்னு தான் சொல்ல முடியும். தோச்சுக்கிட்டு தான் திம்பேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்த லெவல்ல தீவிரவாதி ஆதரிக்கிறத விட்டுட்டு கோட்டை அமீர் போன்று
இவரை போன்று, அதுக்கப்புறம் நம்ம வேலூர் இப்ராஹிம் போன்று எவ்வளோ நல்ல இஸ்லாமியர்கள், நம்ம இன்னொருத்தர் அந்த மணலி பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தர், அந்த மாதிரி எவ்வளோ நல்ல பேர் இருக்காங்க. அந்த வடசென்னையில் நம்ம மாநில இந்த தலைவராக இருந்தார், சிறுபான்மை அணி தலைவர், 20 வருஷத்துக்கு மேலே இருக்காரு. எவ்வளோ நல்லவர், 5 வேளை தொழுகிறாரு, நல்ல இஸ்லாமியர், ஊர்பட்ட நல்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. 80-90% மேலே இந்த தேசத்தையும் இந்த சமுதாயத்தையும் நல்லிணக்கத்தையும் விரும்புகிறவங்க இருக்காங்க. வெறும் ரோஸ் மில்க் கொடுத்து ஏமாத்துற கும்பல் இல்லை. நவாஸ்கனி மாதிரி கும்பல் வேணால் திமுக அடியாளாக செயல்படலாம், வெக்கமே இல்லாமல் அவன் வேணால் செயல்படலாம். இவனுக்கெல்லாம் நவாஸ்கனிக்கும் கோவை பாஷாக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஜஹபர் அலி மாதிரி ஆட்களுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் பின்னாடி நின்னா அந்த சமுதாயத்துக்கும் மரியாதை இருக்கும். ஒரு பொது இதுலேயும் பொது புத்தியிலையும் நம்மளும் இவங்கள மாதிரியே பேசுவோம். பொது புத்தியிலையும் எல்லாரையும் மத்தியிலையும் நீ உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். கனிம ஓலை கொள்ளைங்கிறது இது அடுத்த சமுதாயத்தையும் பாதிக்க அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி கண்டுக்கவே இல்லாமல் எங்கேயோ எருமாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி தான் தமிழக அரசு. நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, நம்ம அடுத்த எலெக்ஷனுக்கு 2000 கொடுக்கலாமா 3000 கொடுக்கலாமா, இதே சிந்தனை. இது மக்கள் முடிவு செய்வார்கள்.